573. பேஜ் நம்பர் 573. சூரோட பேர் இதெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. சூரத்துல் ஜின் 25ஆம் வசனம். நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த இது பார்த்துட்டு சொன்னீதானே, எது ரா வந்து வல்லினமா வர இடத்துல மெல்லினமா வருது, மெல்லினமா வர இடத்துல ம் வல்லினம். ம் அது நான் பார்த்தேன். ஆனா அத எனக்கு வந்தது அதான் எனக்கு சரியா விளங்கல. நான் பார்த்தேன் அதுல வந்து ரா வந்து சுக்கூன் பெற்று வந்தால் அந்த சட்டம் தான் எனக்கு வந்துச்சு. ராக்கு சுக்கூன் வந்த சட்டம் தான் விளைஞ்சி அப்படியா? அதுக்கு பிறகு ஒன்று செல்லல ரா பத்தி அப்படியா? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வல்லினம் பாத்தி படிச்சுட்டு ம் மெல்லினம் படிச்சு கடைசியா இதை பார்த்தோம். அப்புறம் ரால ஒண்ணு மீக்கல. ம் சரி, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வரேன். இந்த கன்செப்ட் இஞ்சிதா பார்த்தீங்களா? எது? பின் வந்து இதா ஸ்க்ரீன். ஓ ஓ அது பார்த்தேன். ம் சுக்கூன் செய்யப்பட்டு வருதல் என்ற தலைப்பு இருந்துச்சுதா? ஓ வந்துச்சு. சரி, இதுக்கு பின்னால ஒரு தலைப்பு ஒன்றிருக்கிற ராவ நாங்க விதிவிலக்காக ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற தலைப்புல தலைப்புக்கு தான் உடல் இல்லை அப்படியா? என்ன இந்த தலைப்பு இருந்துச்சுதா? ரெக்கார்டிங்ல ம் நீக்கல. நீக்கல்ல. ஹயர், நாங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு புதிய அப்டேட்டான தலைப்பு ஒன்று தான். சில பேருக்கு அவங்களோட ஸ்லைடில் வந்து வந்திக்காது. பழைய மிச்சம் பழைய ஆட்களுக்கு இந்த ஸ்லைட் ஈக்காது. புதிய ஆட்களுக்கு தான் ஸ்லைட் போய்க்குது. இது இப்போ தெரிஞ்சு வரணும் இப்படி தலைப்பு ஒன்று ஈக்குதுன்னு சொல்லி. ராட விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்றால் என்னென்றால், ரூல்ஸுக்கு தானே ரூல்ஸ் நொண்டி இது. ரா இப்படித்தான் ஓதணும், இப்படி ஓதப்படாது என்ற ரூல்ஸ் ஒன்று இது. அங்க அந்த ரூல்ஸ் வந்து எக்ஸெப்ஷன், விதிவிலக்காக வந்தா அந்த ரூல்ஸ் வந்து தலையில மாறும். இப்ப இதுல பாருங்க, முதலாவது என்ன சொல்லிக்கின்றால், சுக்கூன் செய்யப்பட்ட ராவத் தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வந்துச்சுதென்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க அங்க வல்லினமா தான் ஓதணும் என்கிறது உண்டு. வல்லினமான எழுத்துக்கள் தெரிந்தானே. ஓ ரெண்டாவது, சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசுல் என்ற ஒரு எழுத்து உண்டிக்குது. அந்த எழுத்து வந்துச்சுதென்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகத்தான் ஓதணும். சரியா? ஹம்சத்துல் வசூல்ங்கிறது என்ன தெரியுமா? என்னடு சரியா? சரியா? நான் இப்போ ஓதின வசனத்துல இதான் இருக்குது. நாங்க பார்ப்போம். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாற்ற சந்தர்ப்பத்தில், ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு சுக்கூனை வச்சு நிப்பாற்ற டைம்ல அதுக்கு முன்னுக்கு வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யாவாக இருந்துச்சுதண்டா எப்பொழுதும் நாங்க அதை மெல்லினமாக ஓதணும். இது மூணாவது. ஒன்னாவதுல வந்து அந்த ராவ தொடர்ந்துன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கால் வருதா பின்னுக்கால் வருதா? ராவ தொடர்ந்து என்ன அர்த்தம்? அப்ப முதலாவது சுக்குன் செய்யப்பட்ட ராவ தொடர்ந்து. அப்ப அவருக்கு உதாரணத்துல எங்க சுக்குன் செய்யப்பட்ட ரா மிர்சாதுல இருக்குது. ராவ தொடர்ந்து என்ன வந்து இது? ராவ தொடர்ந்தா ராவ தொடர்ந்து.
சாது. ஃபாலோ பண்ணி சுவாது வந்து சுவாது என்ன எழுத்து? சுவாது ஓர் வல்லினமான தடிப்பாக உச்சரிக்கப்பட வேண்டிய ஓர் எழுத்து. ஆனா அந்த ராக்கு சுக்குன் செய்யப்பட்டு ராக்கு முன்னால என்ன ஆகிது? கஸ்ரத்து நிக்குது. ஆனா அடிப்படையில கஸ்ரா வந்து அந்த ரா எப்படி ஓதணும்? மெல்லினமா. மெல்லினமா ஓதணும். இங்க என்ன ஓதணும்? வல்லினமா. ஏன் வல்லினமா ஓதணும்? எந்த சுக்குன் செய்யப்பட்ட ரா தொடர்ந்து வல்லினமா வந்தா ஏண்டா சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து இங்க வல்லினமான எழுத்து சுவாது வந்துக்குது. இதான் இதுல விஷயம். சரி, இப்ப ரெண்டாவது பாருங்க. சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வருதல். இங்க பாருங்க, இந்த வசனத்தை எப்படி ஓதுவீங்க? அலிஃப் கசரத்து வைக்கப்பட்டீங்க அப்படிதானே? எஸ். ஆனா அந்த அலிஃபுக்கு அடிப்படையில கசரத்து நோண்டிக்குதா? இல்ல, நாங்க தானே கசரத்து வைக்கிறோம். இந்த அலிஃபுக்கு பேர் தான் ஹம்சத்துல் வசுல். ஹம்சத்துல் வசுல் என்றதுல மீனிங் என்னென்றால், தமிழ் மீனிங் என்னென்றால் சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. எப்படி? சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. ஜாயிண்டட் ஹம்சா, ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி கொண்டு தான் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஸ்பெஷலான ஒரு அடையாளம் உண்டு இருக்காது. பட் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அதுக்கு நாங்க ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் ஓதணும் அல்லது ஓத இயலாது. இப்ப நீ ஓதின வசனத்தை பாருங்க. இல்ல மணிர் ததோ என்றதை பாடுங்க. அந்த சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால் ஒரு அலிப்பு உண்டிக்குதா? அந்த அலிப்புக்கு என்ன சரி அடையாளம் உண்டிக்குதா? இல்ல. இல்ல, அது உச்சரிக்கப்பட முடியாத ஒரு அலிப். ஏன்னா அந்த அலிஃபுக்கு பேர் தான் ஹம்சத்துல் வசல். சட்டம் என்ன சொல்லுதுங்க? சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் வந்துச்சு என்றால் எப்பொழுதும் நாங்க வல்லினமா தான் ஓதணும். அப்ப அங்க எப்படி ஓதணும்? அந்த இடத்துல முன்னு கசரத்து நிக்குது அப்படியா? மணிர் ததோ. நூனுக்கு கசரைக்கு. அப்ப அந்த ராவை நாங்க அடிப்படையில் எப்படி ஓதுவோம்? வல்லினமா. மெல்லினமா ஓதணும். அடிப்படையில கசராத்துணை வந்து இது. ஆனா சட்டத்துக்கு தலைகீழாக அங்க என்ன சொல்றோம்? வல்லினமா ஓதணும். வழங்கின விஷயம் தான் உங்களோட அந்த அந்த கான்செப்ட். மூன்றாவது ராவானது சுக்குன் செய்து நிப்பாற்ற டைம்ல அதுக்கு முன்னுக்கு வாரது சுத்தம் செய்யப்பட்ட யாவா ஈக்கணும். சரி, இப்ப இந்த வசனத்துக்கு நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டுவீங்க? மின் ஹைர். ஆனா எப்படி நிப்பாட்டணும்? இப்ப ராக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறாங்க. அதுக்கு முன்னுக்கு யாக்கு சுக்கூன் நிற்கிருந்தால் முன்னுக்கு ஃபத்ஹத்து நிற்கிது. அடிப்படையில் எப்படி நிப்பாட்டணும்? அடிப்படையில வல்லினமாக நிப்பாட்டணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுங்க? விதிவிலக்கான சட்டம் மெல்லினமா நிப்பாட்டி காட்டுங்க. மெல்லினமா என்ற சவுண்ட்ல நிப்பாட்டணும். என்ன சவுண்ட்? என்று நாங்க நிப்பாட்டுவோம். இதான் ராவினுடைய சட்டங்கள். இதை நீங்க தனி சட்டம் என்ற வகையில் எங்க சரி நோட் பண்ணி கொள்றது நல்ல. என்றால் அடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஓர்டர்ல உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இடையில ஒரு பாயிண்டா வந்து சேர்றதால நீங்க ரெக்கார்டிங்கை தேடி எடுக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஒன்று ரெக்கார்டிங் நம்பரை போட்டு இதான் ராவினுடைய எக்ஸெப்ஷன் ரூல்ஸ், விதிவிலக்கான சட்டங்களை படித்த தலைப்பு என்று நீங்க மார்க் பண்ணி வைக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணி வைக்கலாம்.
சரி, இப்ப 25வது பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن أدري أقريب ما توعدون أقريب أقريب رامليا. قل إن أدري أقريب ما توعدون أقريب என்கிறது வல்லினமா மெல்லினமா? வல்லினம். வல்லினம். வல்லினமா? வல்லினம். மெல்லினம் எப்படி? வல்லினமா முடியா? இல்ல, மெல்லினமாதனும். எப்படி போகுது? அதிரி. 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 அது அகரி. அதிரி சரி, அகரி தான் பிரச்சனை. ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا. இப்போதும் பாபம் அதே மாதிரி பில வராம. قل إن أدري أقريب أقري. قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا. عالم الغيب فلا يظهر على غيبه أحدا. أحدا أنجر சரியா? இல்ல, எப்படி வரணும்? أحدا. أحدا பணியோணும். عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول. மிர்ரா இது சரி. என்று வார சரியா, நீண்டு வார சரியா? நீண்டு வரது. إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا. இப்போதுங்கள் ரெண்டு பிள்ளை இதுல குறிப்பா ஒரு பிள்ளை திருத்திட்டீங்க, இன்னும் ஒரு பிள்ளை. إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا. يسلك من يسلك கூட உச்சரிப்பு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. إلا من ارتدى
إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا رصد 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 daal normal normal இல்லைங்களா ومن خلفه رصدا خالدنا راولنا صاد வல்லினம் மற்றெல்லாம் நோவல் வந்துடுங்க ومن خلفه رصدا إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا ம் ليعلم أن قد أبلغوا رسالات ربهم وأحاط بما لديهم وأحصى كل شيء عددا. இன்ஷால்லா எனக்கு ராவை பற்றி மறக்கப்படாது போயிட்டு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த சார் ரேட் வரேங்களா அலை وعليكم السلام.